ஒவ்வொரு நாளுமே புதுமை என்றாலும் ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடுவதை உலகமே வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த புத்தாண்டு பிறப்பை மகிழ்ச்சிகரமாக மட்டுமின்றி பாதுகாப்பாகவும் கொண்டாடுவதற்காக கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது காவல்துறை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 70,000 காவல்துறையினர், 5,000 ஊர்காவல் படையினர் என 75,000 நபர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் மால்கள், கடற்கரை, மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர் மற்றும் அதிவேகமாக வாகனத்தை இயக்குபவர்களை தடுக்க வாகன தணிக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரோந்து பணிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பைக் ரேசுகளை தடுக்க வாகன தணிக்கை அமைக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னையில் புத்தாண்டையொட்டி பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கி பயன்படுத்த காவல்துறையில் அனுமதி வாங்க வேண்டும். கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உதவி ஆணையாளர்கள் தலைமையில் மொத்தம் 19,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் மூலம் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினருக்கு உதவியாக சுமார் 1,500 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மொத்தம் 425 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துறைப்பாக்கம், மதுரவாயில் பைபாஸ் சாலை மற்றும் GST ரோடு போன்ற பகுதிகளில் இருசக்கர வாகன பந்தயம் தடுப்பு நடவடிக்கையாக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மெரினா, சாந்தோம், எலிட்ஸ் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் காவல் ஆளுநர்கள், குதிரை படைகள் மற்றும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணல் பகுதியிலும் தற்காலிக காவல் உதவி மைய கூடாரங்கள் அமைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கும் காவல்துறை மற்றும் இதர துறைகளில் அனுமதி பெற்ற பின்னரே நிகழ்ச்சி நடத்திட வேண்டும். மீறுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.